ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல் லாஸ்ட் வீடியோஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ரெண்டு சைடுக்குமே மொமெண்டம் பாசிபிளாக இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்ஸ் கீழேயும் பேலன்ஸ்டாக இருக்காங்க, மேலேயும் பேலன்ஸ்டாக இருக்காங்க. பட் என்னுடைய கால் எந்த சைடில் இருக்குதுன்னா, ஐ எம் ஸ்லைட்லி புல்லிஷ் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து நல்லாவே ஃபால் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ரெக்கவரி மூவை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போய் இன்னைக்கு வச்சிருந்த ஹைஸ், அதாவது ஆல்மோஸ்ட் 23,800க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுறப்ப நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் ஸ்லைட்லி புல்லிஷ் வியூவில் இருக்கேன். பட் ஸ்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் வந்துட்டு நேத்தி போட்டிருந்த ஹைஸை சொல்லியிருப்பேன், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 23,895 சாரி 23,800 பக்கத்தில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஹைஸை தாண்டி மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி பாயிண்ட் இருந்திருக்கும். அண்ட் நான் மோர் ஓவர் நான் கொஞ்சம் பை சைடில் தான் பேசியிருப்பேன் நேத்திக்கான மார்க்கெட்டில். அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் பை சைடில் போச்சான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இல்லை. பிகாஸ் மார்க்கெட்ஸ் இங்கே ஓப்பன் ஆனாங்க அண்ட் அங்கேருந்து கீழே செகண்ட் ஹாஃபில் ரெக்கவர் ஆன மூவும் பெரிய ஒரு ஜைஜாண்டிக் மூவ் இல்லை. லைக் அகைன் வந்துட்டு ஓப்பன் ஆன பாயிண்ட்ல தான் திருப்பி வந்து க்ளோஸ் ஆனாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப டைரக்ஷன் வைஸ் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு இன்னைக்கு தப்பாக போயிருக்கு. பட் ஸ்டில் அனாலிசிஸ் வைஸ், அதாவது இந்த ஹைஸுக்கு மேலே கட் ஆனதான் நம்ம வைஸ் எடுப்போம். அப்படியே வைஸ் எடுத்திருந்தாலும் அந்த சைடில் நமக்கு வந்துட்டு பெருசாக எதுவும் அடி வாங்கியிருக்காது. ஸோ ஃபர்தராக நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், பட் ஸ்டில் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக வர முடியல அப்படின்னா இந்த கிளாஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் செஷனில், அதாவது நீங்களும் நானும் மட்டும் உட்காந்து லைவ் மார்க்கெட்ஸில் அண்ட் பேங்க் நிஃப்டிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற அசெட் கிளாஸஸ் லைக் ஃபாரெக்ஸ், கோல்டு, இது எல்லாத்துலேயுமே ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய க்ரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இன்னையோட லோஸ் வந்துட்டு எஸ்டர்டேஸ் ப்ரீவியஸ் டேஸ் போட்ட லோஸை வந்துட்டு ப்ரீவியஸாக ஃபார்ம் ஆயிருந்த லோஸை வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்ஸை ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸில் இருக்கிற ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கை ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீச் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட்ஸ் ஃபர்தராக ஒரு நல்ல அப்பர் சைடு மட்டும், ஒரு நல்ல புல்லிஷ் மட்டுமாக பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் அதோட மார்க்கெட் ஷிஃப்ட் வந்துட்டு எக்ஸாக்ட்லி இங்கே இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட், என்னுடைய க்ரூஷியல் சப்போர்ட் பாயிண்ட் எதுனா இந்த ஏரியாஸை சொல்லுவேன், விச் இஸ் 23,600. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இஃப் இன்கேஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டம் கொடுத்தாங்கன்னா நான் எதிர்பார்க்கறது மார்க்கெட்ஸ் இது வரைக்கும் ஒரு டவுன் சைடு மட்டம் வரலாம். ஸோ மேபி இதுக்கு கொஞ்சம் கீழே வரலாம். அண்ட் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். டவுன் சைடு கொடுத்தாங்கன்னா, அதாவது ஓப்பனிங் ஃப்ளாட்டாக நடந்து அதுக்கு கீழே ஒரு டவுன் சைடு மட்டம் வந்தாங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி 23,600 இல்லைனாலும் 23,600 to 550 அப்படிங்கிற இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு டவுன் சைடு மட்டும் ஓப்பனிங்லேயே வந்துச்சு அப்படின்னா 23,600லேருந்து 550க்குள்ளே இன்பிட்வீன் அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரி பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் நாளைக்கு வந்துட்டு ஓப்பனிங்கோ ஒரு கேப் அப் ஆகியோ இல்லை வந்துட்டு ஓப்பனிங்லேயோ ஒரு பை சைடு மட்டும் கொடுத்தாங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணோன்னே, அதாவது நம்ம ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸ் இல்லைங்களா, ஸோ அந்த ப்ரீவியஸ் டேஸோட ஹைஸை பிரேக் பண்ணோடனே நம்ம வந்துட்டு பை பண்ணுறது குட் பி எ பெட்டர் திங். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,800க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நீங்கள் அந்த இடத்துல பை பண்ணுறது குட் பி எ பெட்டர் திங். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இன்னையோட லோஸை கட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இன்னையோட லோஸ் இந்த சென்ஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,400 500 பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன்னையோட லோஸை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுன் சைடில் போகலாம். இன்பிட்வீன் இந்த ஏரியாஸ்குள்ளே ட்ரேட் பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரி எய்தர் மார்க்கெட்ஸ் இங்கே கீழே வரப்ப இந்த ஏரியாஸில் ஒரு ரிவர்சல் பார்த்துட்டு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஆர்எல்ஸ் இங்கே பிரேக் அவுட் ஆகிறப்ப ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஆல்ரெடி கீழே வந்து இதை பிரேக் அவுட் ஆகிறப்ப ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். இன்பிட்வீன் இது மூணுமே நடக்காமல் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப் அண்ட் டவுன் மட்டமோ இல்லை ஸ்ட்ரைட்டாக ஒரு டவுன் சைடு மட்டமோ கொடுத்தாங்கன்னா அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லோஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. இன்பிட்வீன் இந்த ஏரியாஸ்குள்ளே செல் ஆப்ஷன்ஸ் எடுக்க வேண்டாம். செல் சைடு மூமெண்ட்டமை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ நாளைக்கு கீழே வந்தாங்கன்னா இந்த ஏரியாஸ் 23,600 to 550 இந்த ஏரியாஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன். இந்த ஏரியாஸில் ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் கொடுத்து
கொடுத்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் மேலே போனாங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐ மீன் கீழே வராமல் டேரெக்டாக மேலே போனாங்கன்னா. ஆர்எல்ஸ் டேரெக்டாக மார்க்கெட் கீழே வந்தாங்கன்னா இந்த லோஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் செல் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சொல்லியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலனா அகைன் இந்த வீடியோவை திருப்பி இன்னொரு தடவை பாருங்கள். இது வரைக்கும் இன்னொரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி நல்ல ஒரு டவுன் சைட் மட்டம்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி இன்னையோட மார்க்கெட்ஸோட ஓப்பனிங் இங்கே அண்ட் அங்கேருந்து ஒரு நல்ல டவுன் சைட் மட்டம் எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸாக இருந்த லோஸி மார்க்கெட்ஸ் வந்து ப்ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் என்ன, நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 1 hour டைம் ஃப்ரேம். இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் இங்கே இருந்த எல்லா லிக்விடிட்டியுமே ஸ்வீப் ஆகிட்டு. ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸ் இதுக்கு கீழே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே லிட்ரலி மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு. ஸோ எக்ஸாக்ட்லி இங்கே ஸ்டார்ட் பண்ணினா தெரியும். ஸோ இது வரைக்கும் இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போனோம்னா லைக் 4 hour டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி போனோம்னா இந்த ஏரியாஸில் வி ஹாவ் அ கிளியர் அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக். ஸோ எக்ஸாக்ட்லி இதுதான் இதோட ரேஞ்ச், இதுதான் ஆர்டர் பிளாக்கோட ரேஞ்ச். தென் நம்ம திருப்பி அகைன் லோவர் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகி பார்த்தோம்னா we can see a clear story. ஸோ மார்க்கெட்ஸில் ப்ரீவியஸாக இருந்த இந்த லிக்விடிட்டி ஏரியாஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் ஏரியாஸில் மார்க்கெட்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு அப்பர் சைட் மட்டம் கொடுத்துருக்கு. அதாவது இது ஒரு 4 hour ஆர்டர் பிளாக், இது ஒரு 1 hour லிக்விடிட்டி. ஸோ 1 hour லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு 4 hour ஆர்டர் பிளாக்குக்கு வந்து மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகியிருக்கு. அகைன் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் ஏரியான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஏரியாஸை சொல்லுவேன், which is 24,750 சாரி 49,750. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஏரியாஸை சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு பை சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம ஒரு செல் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு கீழே ட்ரேட் பண்ணுறப்ப ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எப்போ ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னையோட லோஸை பிரேக் பண்ணுறப்ப. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஹைஸ், அதாவது ப்ரீவியஸ்லி ஃபார்ம் ஆன இந்த ஹைஸ் டு இந்த லோஸ்குள்ள எங்கே வேணாலும் பேங்க் நிஃப்டி திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனாலனா இந்த ஏரியாஸில் மல்டிபிள் ரேஞ்ச் ஆஃப் எஃப்இஜிஸ் ப்ளஸ் வந்துட்டு ஒரு பிரேக்கர் பிளாக், ஒரு ஆர்டர் பிளாக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி மல்டிபிள் ரேஞ்சஸ் ஆஃப் பிடிஏரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிடிஏரிஸ் அக்யூமுலேட் ஆகிறப்ப அகைன் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்குள்ளே வரப்ப திருப்பி அகைன் ஒரு அப்பர் சைடு மட்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியா ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா டவுன் சைடு மட்டம், ஆர் இன் பிட்வீன் இந்த ஏரியாவில் சஸ்டெயின் ஆச்சுன்னா லுக் ஃபார் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் கோ ஃபார் பை சைட். ஸோ அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ரிவர்சலுக்கான என்ட்ரிஸை பார்க்கணும். நிறைய பேருக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் கூகுள் இட் ஆர் சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, தெளிவாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அப்படிலாம் நானே கூட ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இட்ஸ் பவர்ஃபுல் டூல். இதை வச்சு உங்களால் ஒரு ரிவர்சலை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்தால் மட்டும் 5 minutes டைம் ஃப்ரேமில் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்தால் மட்டும் பை சைடில் ட்ரேட் எடுங்க. அன்டில் ஆர் அன்லெஸ் இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் டவுன் சைடில் ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.